புதிய ப்ரொபோசல் என்ன ஈரான் கொடுத்திருந்தாங்க. அந்த ப்ரொபோசலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுத்துட்டார், நாங்கள் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அந்த ப்ரொபோசலில் எதிர்வருகிற நாட்களில் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஹோர்முஸை திறக்கணுமா அதை பற்றியெல்லாம் பேசுவோம், ஆனால் எங்களுடைய ஏவுகணை பலத்தை பற்றியோ அல்லது எங்களுடைய அணு ஆயுத பலத்தை பற்றியோ நீ எந்த பேச்சுவார்த்தையும் தற்போதைக்கு வேணாம், ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னாடி போட்டுருவோம், பிறகு நம்ம மெதுவாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ப்ரொபோசலில் கொடுத்திருக்கிறதா. அதனால் தான் அமெரிக்க அதிபர் அதை ஏற்க மறுத்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கும் இடையில மீண்டும் இதனால் ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ஈரானும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அமெரிக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரெண்டு தரப்புமே ஒரே பிடியாக நிற்கிறார்கள். ஈரான் எப்படியுமே விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நடத்தியதனால அவங்க தான் விட்டு கொடுக்க வேண்டும், ஆனால் அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஈரான் அதனால் தன்னுடைய இறையாண்மையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், எங்களால் சண்டையிட முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஐடியாவாகவே எது இருந்ததுன்னு கேட்டா, நீங்க ஹோர்முஸை மூடி இருக்கிறீங்க, நாங்களும் மாறி ஹோர்முஸை மூடுறோம், நாங்களும் மூடினதுக்கு பிறகு நீங்களும் மூடி வச்சிருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு பொருட்கள் வருதுன்னு பார்ப்போம், எனவே ஈரான் தாக்கு பிடிக்காது, ஈரானுக்கு பொருட்கள் தேவைப்படும், அதனால திரும்ப அவங்க தலை வணங்கிக்கிட்டு வருவாங்க என்றெல்லாம் நினைச்சாரு. அந்த நம்பிக்கை எல்லாமே தவிடுபடியாக்கப்பட்டு விட்டது. ஈரான் மசியவில்லை. ஈரானுக்கு அவர்களுடைய நிலப்பரப்பு வழியாக வேண்டிய பொருளை எல்லா நாட்டிலையும் வந்து எடுக்க முடியும்ங்கிறதுனால அதை நாங்க பார்த்துக்கிறோம், அது எங்க பிரச்சனை, உங்க பிரச்சனையை நீங்க பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எந்த பேச்சுவார்த்தைக்கு முடியாது என்கிற நிலை தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஈரான் யுத்தத்திற்கு தயாராகிறது. ஒவ்வொரு முறையும் நாங்க பல விட்டுக் கொடுப்புகளை செஞ்சிருக்கிறோம், ஆனால் அமெரிக்கா விட்டுக் கொடுப்புகளை செய்யவில்லை. அமெரிக்கா மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தைகளுடைய கோரிக்கைகளை முறியடித்து தாக்குதல்களை தான் நடத்தி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஈரானுடைய அதிகாரிகள் மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பேச்சுவார்த்தைக்கான கோரிக்கைகளே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தைன்னா அதுக்கேற்ற மாதிரி நெகிழ்வுத்தன்மையோட நீங்க வைக்கிறத நாங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், நாங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா இங்க ரெண்டுமே கிடையாது. குறிப்பாக அமெரிக்கர்கள் ஈரான் சரணடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் ஒருபோதும் சரணடைவதை பற்றி சிந்திக்கவே இல்லை, அது சாத்தியமற்ற ஒரு அமெரிக்காவின் கோரிக்கை. ஏன்னா யுத்தம் பண்ணி ஈரானை தோக்கடிச்சிட்டோம்னு சொல்ல முடியல, அதனால நீங்களா வந்து நாங்க தோத்துட்டோம்னு சொல்லிக்கிறீங்க என்றாவது சொல்லி பார்க்கிறார்கள். ஆனால் அதற்கும் ஈரான் மசிவதாக இல்லை. எனவே அடிப்படையில் ஒரு யுத்தம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஈரானுடைய அனைத்து படைப்பிரிவுகளும் மீண்டும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான்